Hi friends, welcome to IT Kitchen. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். க்ளீன் வித் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன். அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், அதை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். என்னோடய கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா சின்ன கவுண்டர் டாப் தான். என்னால் மினிமலாக எவ்வளோ வைக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு டைம் எனக்கு என்னோடய மைண்டுக்கு தகுந்த மாதிரி நான் அப்பப்போ கொஞ்சமாக ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணி வைப்பேன். வெளியே இருந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் வந்து உள்ளே எவ்வளோ எண்ணெய் பசையோடு அப்படியே இருக்குதுன்னு பாருங்களேன். நிறைய டைம் வந்து சமையல் செஞ்சுட்டே இருக்கிறதுனால எண்ணெய் அதிகமாக பட்டு ரொம்ப அந்த ட்ரேவே ஃபுல்லாக பிசு பிசுன்னு ஆயிடுது. நானும் அப்பப்போ எப்போயாவது டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன். முதல்ல வந்து எண்ணெய் பாட்டில் வாங்கி வச்சுருந்தேன் டப்பர்வேரில். அந்த டப்பர்வேர் பாட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4-5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது என்ன ஆகுதுன்னா, எண்ணெய் ஊற்றிட்டு அந்த மூடி கழட்டி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற அந்த இது வந்து நல்லா அதுலேருந்து எண்ணெய் வலிய ஆரம்பிச்சிருது. அதனால சரி அதை எடுத்து போட்டுட்டு கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். முதல்ல 2 வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த 2ல் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று கை தவறி கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய், தேங்காய், ஆயில், கடலெண்ணெய் அதுக்கெல்லாம் வேணுங்கிற மாதிரி எனக்கு ஆர்டர் போட்டு நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். கடலெண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கனால 2 பாட்டில்லையும் தேங்காய் ஒரு பாட்டில், நல்லெண்ணெய் ஒரு பாட்டில், ஆயில் ஒரு பாட்டில் ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். அதை எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாம் அந்த ட்ரேவெலாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் பாட்டில் எல்லாத்தையும் ஒன்றா தொடச்சி எடுத்து வச்சுட்டேன். எண்ணெய் பாட்டில் வந்து ஒரு 1 மந்த்துக்கு ஒரு தடவை இல்லை 2 மந்த்துக்கு ஒரு தடவை வந்து எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன். இப்போதைக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் மட்டும் ஃபில் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். உப்பு ஜாடி இது எல்லாமே வந்து லைட்டாக எண்ணெய் பிசுக்கோட தான் இருந்தது. காலியாக கழுவி எடுத்து வச்சுருவேன். இப்போ வந்து க்ளீன் பண்ணுறதுனால சும்மா ஒரு ஈரத்துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இது பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய்க்கும் நெய்க்கும் இந்த கண்ணாடி பாட்டில் வாங்கியிருந்தேன். எத்தனை பேர்த்து வீட்டில் இந்த தோசைக்கு ஊற்றுற அந்த குட்டி கிண்ணம், இந்த நெய் ஊற்றி வைக்கிற அந்த கிண்ணம்லாம் வந்து ரொம்ப எண்ணெய் பிசுக்காகுதுன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் ரொம்ப எண்ணெய் பிசுக்காகுது. அதுவே நான் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணும்போதே அந்த அளவுக்கு எண்ணெய் பிசுக்காகுது. பாப்பாவோட அவங்க அப்பாலாம் அவங்க ஒரு சில டைம் வந்து அவங்க கிச்சனில் வந்து செய்யும்போது அவங்க ரொம்ப எண்ணெய் பண்ணிடுறாங்க. கீழே ஃபுல்லாக அந்த ட்ரே ஃபுல்லாக எண்ணெயாக இருக்குது. அதனால சரி இது மாதிரி வாங்கி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு 2 ஸ்ப்ரே பாட்டில் வாங்கி வச்சுருந்தேன். அதுவும் எனக்கு செட் ஆகலை. இந்த தடவை இந்த கண்ணாடி இது வாங்கி வச்சுருக்கேன். நெய் பாட்டிலும் எண்ணெய்க்கும் வாங்கி வச்சுருக்கேன். பார்க்கலாம் எத்தனை நாளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரில. ஆனால் இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். நீங்கள் யாராவது வாங்கி ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இது நல்லா யூஸ் ஆகுமான்னு சொல்லுங்கள். அப்புறம் இந்த கவுண்டர் டாப்பில் வந்து எந்தெந்த இடத்துல எது வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மாற்றி எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன். இப்படி வச்சா நல்லாயிருக்குமா, இப்படி வச்சா நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வச்சாலுமேங்க சமைக்கும்போது எண்ணெய் பிசுக்கு படத்தான் செய்யுது. எத்தனை பேர்த்து வீட்லேயும் இப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள். இப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது நல்லாயிருக்கான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஆல் அப்படிங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். டாட்டா. பை.